இந்த சட்டமன்ற தேர்தலில் விசித்திரத்தை பாருங்கள். விடுதலை சிறுத்தை, இந்திய முஸ்லீம் லீக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரே தாராளமந்திரம், ஒரே கொள்கை தான். ஜெயிச்சா ஜெயிச்ச கூட்டணியிலே தொடருவோம், ஜெயிக்கணும்னா எந்த கட்சி ஜெயிக்கிறதோ அந்த கட்சியில் போய் ஜாயின் அடிச்சிடுவோம். இப்படிப்பட்ட கூட்டணி கட்சி வச்சுக்கிட்டு அந்த இரும்புக்கரம் கொண்ட தலைவர் 10 வருஷமாக என்னென்ன பேச்சு பேசியிருக்காரு. அதோட இன்னொரு காமெடி, இன்னொரு கட்சியில் ஜெயிச்சா கட்சியில் இருப்போம், இல்லை ஜெயிச்ச கட்சியில் போய் எல்லா தொண்டர்களும் நிர்வாகிகளும் போய் சேர்ந்துடுறாங்க. இப்படிப்பட்ட கட்சி அது 1.5 கோடி தொண்டர் உள்ள கட்சியா? அப்படி ஒரு மாதிரி கொண்ட தொண்டர்கள் நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு எப்படி தான் உணராக அரசியல் நடத்தினார் எனக்கும் தெரியல. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்பொழுதுமே பாட்டாளி மக்கள் கட்சி மேலே சந்தரப்பவாதம், பச்சோதித்தனம், கூட்டணி மாறுதல் விமர்சனம் வைத்த சூழ்நிலையில் இந்த தேர்தலில் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்த ஒரே கட்சி பாட்டாளி கட்சி. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக அறிவித்து அவருக்காக வேலை செய்தோம். அந்த கூட்டணி தர்மத்தை மீறி எந்த கட்சியும் கூட்டணி பேசலை. எதிர்கட்சியாக செயல்படுது, எதிர்க்க வேண்டிய விஷயத்துக்கு எதுக்குது, தவறுன்னு சொல்கிற விஷயம் தவறுன்னு சொல்லுது, சரிங்கிறது சரின்னு சொல்லுது. அந்த வகையில் பாட்டாளி கட்சி அன்புமணி தலைவர் அவர் பின்னாடி நாங்களாம் அணிவித்து போகிறது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நன்றி.